ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கணவனாக இருந்தால் மனைவியை விட்டு கொடுக்கணும், சண்டை போடக்கூடாது. மனைவியாக இருந்தால் கணவரை விட்டு கொடுக்கணும், கோவப்படக்கூடாது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகனா யோகம், அப்படி ஒரு யோகம். இழந்த செல்வாக்கை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது. விசாக நட்சத்திரத்தில் பல பேர் பேங்க்ல வேலை கிடைக்கும். 2026 காசு, பணம், பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும். ஃபேமிலி மட்டும். சார், அடுத்ததா 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க நினைத்த காரியம் எல்லாமே கைகூடுமா? மிக அதிகமாக தொழில் அதிபர்கள், நான் சொல்கிறது பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் மேக்னெட்ஸ், அது மாதிரி பெரிய ஒரு தொழில் அமைக்கக்கூடிய பிராப்தம், பெரிய பெரிய பதவிகள் வரக்கூடிய பிராப்தம், தொழிலில் 10 மடங்கு உயர்வை காணக்கூடிய பிராப்தம், ஒரு பொது நிறுவனத்தை ஆரம்பித்து ஒன்றுமே இல்லாதவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆளாக மாறக்கூடிய பிராப்தம், சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய சாதனை படைக்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே துலாத்துக்கு தான் இருக்க போகுது. துலாத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பேரும் அடுத்த வருஷம் பெரிய அளவுக்கு வேலையில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு ஆப்ஷன் தானாக தேடி வரும். வேணானாலும் சரி, பணம் கொட்டுன்னு கொட்டும். ஏன் கொட்டும்னா, பார்வை பலத்தை கொடுக்கறது. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு, 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு, 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துக்கு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. பணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு வீடு இல்லை சார், இருக்கிற வீடே இல்லாமல் கஷ்டப்படுறேன், எப்பவுமே எதிரியாகவே ஒருத்தர் இருக்கான், ஆஃபீஸில் கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, இந்த கடன் மட்டும் கட்டிட்டா நான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேன், இஎம்ஐ கட்டியே வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டு வீடு மட்டும் என்னோடதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த வீட்டில் நான் இல்லை சார், வேறு யாரும் இருக்காங்க சார், எப்பவுமே மற்றவங்களுக்காக இறங்கி பண்ணி நான் தான் சித்திரவதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்மாவிற்கும் ஒரு நல்ல உள்ளத்துக்கும் துலாத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் அருமையான வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் உயர்வை காணக்கூடிய ஒரு நிலைமை 2026 நான் பார்க்க போகிறேன். என்ன நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், மெயின் வாழ்க்கையில் விட்டு கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். அதாவது கணவனாக இருந்தால் மனைவியை விட்டு கொடுக்கணும், சண்டை போடக்கூடாது. மனைவியாக இருந்தால் கணவரை விட்டு கொடுக்கணும், கோவப்படக்கூடாது. ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 2026 அதிகமான பிரிவுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் துலாத்துக்கு தான் இருக்குது. அதாவது வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக கண்டிப்பாக வேறு ஊருக்கு போகிற மாதிரியோ, ஃபாரின் ட்ராவல் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள், தொழில் ரீதியான ஃபாரின் ட்ராவல், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபேமிலியோட அந்யோன்யத்தை மட்டும் எப்படியே கட்டி காப்பாற்றக்கூடிய நிலைமை. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துப்பீங்க, ஈஸியாக முடிப்பீங்க. பசங்களுக்காக வாழ்க்கையே நீங்கள் அர்ப்பணித்திருக்கக்கூடிய நிலைமைகளில் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை, பசங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் பெரிய விஷயம், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய பிராப்தங்கிறது துளாராசி நண்பர்களுக்கு நான் கண்கூடாக பார்க்குறேன். அதில் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறது, பேர குழந்தைகள் பிறக்கிறது, குழந்தைகள் பிறக்கிறது, 2ஆம் திருமணம் ஆகிறது, வாழ்க்கை பிரிஞ்சு போன நிலைமைகள் இப்போல்லாம் ஒன்று சேருதுங்கிற மாதிரி எல்லாமே ஏப்ரலுக்குள்ளே நடக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கிற நிலைமையை தக்க வச்சுக்க ட்ரை பண்ணணும், இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா வேலை 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 வேலைன்னு 24 மணி நேரம் மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி சுற்றி இருந்தால் வீட்டை யார் பார்க்குறது? அந்த மாதிரி ஒரு நிலைமை. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. யூ ஆர் டிசைடிங் வாட் இஸ் நீடட், வாட் இஸ் நாட் நீடட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ நீங்கள் தான் திங்க் பண்ணணும். துளாராசி நண்பர்களுக்கு இன் ஜென்ரல் பார்க்கும்போது சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, ஆல்மோஸ்ட் 85% நல்லா இருக்குது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. அடகை கொண்டு போய் வச்சுருந்தீங்கன்னா கனவு இல்லத்தை கொண்டு போய் வச்சுருந்தீங்கன்னா வந்துடும், பத்திரத்தை உள்ளே வச்சுருந்தீங்கன்னா வந்துடும், நகை கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா வந்துடும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடந்துடும். லைஃப் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதாவது பயங்கரமான ஆக்கர்ஷண சக்தி, ஜன ஆக்கர்ஷண தன ஆக்கர்ஷண சக்தி அதிகமாக பெறக்கூடிய ராசி 2026 துலாம் ராசி நண்பர்கள் தான். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகனா யோகம், அப்படி ஒரு யோகம். கண்டிப்பாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிறைய பேர் ஜல்லி, மணல், கட்டுமானம், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் தொடங்கி அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் ஏற்படுறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உலகளவில் புகழ வாங்கக்கூடிய ஒரு ஸ்தானம், எம்என்சி கம்பெனிகளில் உட்காரக்கூடிய ஸ்தானம், ஃபார்மா பேஸ்ட் யூனிட்டில் பெரிய டைரக்டர் லெவலில் உட்காரக்கூடிய ஸ்தானம், ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் பெரிய ஒரு யோகத்தை உட்காரக்கூடிய ஒரு ஸ்தானம்,
வாழ்க்கையில மேலே சும்மா டம்மியாக உட்காராம கில்லி மாதிரி உட்காரக்கூடிய ஸ்தானம் கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இழந்த பெருமையை, இழந்த செல்வாக்கை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது. விசாக நட்சத்திரத்தில் பல பேர் பேங்க்ல வேலை கிடைக்கும், காலேஜில் வேலை கிடைக்கும், ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனசுக்கூடிய சங்கடங்கள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் காட்டி மற்றவனை உடைப்பாங்க. எந்த ஆள் உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ இவன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. இவங்க உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்குது. இவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அப்படியே மற்றவங்களுக்கு நடந்துடும். இவங்களுக்குன்னு நடக்கும்போது தான் தெரியும் நம்ம எதுவுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் நடக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். மற்றவங்களுக்குன்னு சொல்லும்போது உபதேசம் பயங்கரமாக வேலை செய்யும். இதுதான் ரகசியம். துலாத்துடைய ரகசியம் எங்கே இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2026 காசு, பணம், பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும். ஃபேமிலி மட்டும் பத்திரமா பார்த்துக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஓகே சார். துலாம் ராசிக்கு 2026 எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் அப்படி எல்லாமே சொன்னீங்க. எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் அது சொல்லிடுங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய சுவாமி தெய்வம் சொன்னால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியாம். நரசிம்மரம் மனசார வணங்குவது, முடிஞ்சால் வியாழக்கிழமை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது. பானகம், நீர், மோர் இது ரெண்டையும் நீங்களே வீட்டில் கொண்டு போய் பண்ணி எடுத்துன்னு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் வாங்கிட்டு 10 பேருக்கு தானம் பண்ணாது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கர்மாவாக இருந்தாலும் சரி, மனசில் இருக்கக்கூடிய அழுக்காக இருந்தாலும் சரி, தேவையில்லாத திருஷ்டியாக இருந்தாலும் சரி, நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ண 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 மாற்றத்தை கொடுக்கும். நண்பர்களே, 12 ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வர இருக்குது. இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.